உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களை பற்றி நினைக்கிறது என்னன்னா, ஒரு சபையின் வளர்ச்சிக்காகலும் ஒரு தேசத்தின் விடுதலைக்காகலும் ஜனத்தின் வாழ்க்கையிலே அற்புதமான கிரியைகள் நடக்க வேண்டுமானாலும், என்னென்ன சம்பவங்கள் நடக்க வேண்டுமானாலும் அதற்கு மூல காரணமும் அதற்கு ஹார்ட் அல்லது இருதயமான பாகமாய் இருப்பது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போக கூடாது. Praise the Lord. Hallelujah. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தான் தேவ சபைக்கு அவங்க தான் இருதயம். Praise the Lord. இருதயம் சரீரத்திலிருந்து என்ன செய்கிறது? இருதயத்தை யாரும் அப்படின்னா இது வெளியே எடுத்து வைத்தால் இல்லாமல் அல்லது இதை படம் வரைஞ்சி காட்டினால் ஒழிய நம்முடைய இருதயத்தை யாரும் பார்த்ததில்லை. Praise the Lord. Hallelujah. அது மறைந்திருந்து வேலை செய்கிறது. அது வேலை செய்யலைன்னா சரீரத்தில் உள்ள எல்லா பாகமும் அவுட். Praise the Lord. Hallelujah. அப்ப ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிறபடியினால் தான் தேவ சபை உயிர் மீட்சோடு பலத்தோடு வல்லமையோடு நிற்கிறது என்கிற அந்த உத்தரவாதத்தை எப்பொழுது தேவ சபை புரிந்து கொள்ளுகிறதோ அப்போது தேவ சபை இன்னும் பலமாய் கிரியை செய்யும். Praise the Lord. Hallelujah. இந்த சபைக்கு முதல்ல ஜெபிக்க தொடங்கின ஒரு ஆள் உண்டு. அதுதான் உங்களுடைய பாஸ்டர் அம்மா. Praise the Lord. Hallelujah. அவங்க வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எங்கெல்லாம் மறைந்திருந்து எப்படியெல்லாம் வாழ்க்கையை காப்பாற்றி ஹalleluya தேவ சமூகத்தில் தேவனோடு கூட அவர்கள் தொடர்பு கொண்டு ஜெபத்தில் வளர்ந்து ஹalleluya அது சபையாய் வளர்ந்து தேவனுடைய ஊழியக்காரரை கொண்டு இந்த இடத்தில் பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு ஜெபம். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து அவர்களோடு கூட ஒத்து நின்று ஜெபித்தவர்கள் ஹalleluya அநேகருடைய பிரயத்தனம் என்னவென்றால் பண பிரயத்தனம் அல்ல, ஜெபத்தினால் நீங்கள் பிரயத்தனப்பட்டதன் விளைவுதான் இந்த நாளிலே இங்கே சபையாய் எழுந்து நிற்கிறது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. பின்னாடி இருக்கிற அம்மா மாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பொதுவாக நமக்கு சாஞ்சிருக்க ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு ஆறுதலின் பட்டணத்தை மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. எங்கே இருந்தாலும் காரணம் எனக்கு தெரியும் பலகீனத்தினால தான் நம்ம சேர்ல உட்கார்ந்து சாஞ்சிருக்கிறோம். Praise the Lord. ஆனாலும் ஆவி என்னது? உற்சாகம் உள்ளது. பக்கத்தில் இருக்கிற கை கொடு சொல்லுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. சரீரத்தில் பலகீனம் வந்து போகலாம். Praise the Lord. Hallelujah. அது வரலாம் போகலாம் வராமல் இருக்கலாம். ஆனாலும் பலத்தின் மிகுதியினால் என்பது என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. அதற்கு மேற்பட்டு போனால் அது சஞ்சலமாகத்தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினும் சஞ்சலம் இல்லாமலும் இருக்க முடியும் என்பதையும் ஒரு முறை கூட நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். Hallelujah. விசுவாசத்தோடு ஜெபித்த தேவனுடைய பிள்ளைகள் செய்த பெரிய காரியங்கள் உண்டு. Praise the Lord. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் நாங்க ஜாம் பண்ணி சின்ன ஷர்ட்ல இருந்தோம், அந்த ஷர்ட்டை கொஞ்சம் ஷீட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருசா மாத்தினாங்க, பின்னும் நாங்க ஜெபித்தோம், அதுக்கு ஒரு ஜெனரேட்டர் வாங்கி வச்சோம், அது அப்படி நாங்க ஆராதிச்சு போயிட்டு இருந்தோம், பின்னும் திருப்பியும் நாங்க ஜெபித்தோம். அப்பொழுது சபை எங்களுக்கு ஆண்டவர் பெரியதாய் தந்தார், விசாலமாய். இப்போதும் இது இடுக்கமான இடம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise the Lord. தேவனுடைய விசாலம் என்று சொல்லுகிறது இஸ்ரவேல் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருகுவான். Praise the Lord. Hallelujah.
நமக்கு கொஞ்சம் அடக்கமா நம்முடைய சூழ்நிலை இருக்கணும்னு ரெண்டு பக்கமும் காம்பவுண்டு கட்டி இருக்கிறோம். இதெல்லாம் இடிச்சு வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருகி, ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் சர்ச்சை கட்டி முதல்ல இங்கே வந்த நேரம் அவர் எனக்கு காட்டினார், இங்கே நாங்கள் டாய்லெட் இங்கே வச்சுருக்கிறோம் அப்படி இப்படின்னு. ஐயே அது இடித்து மாற்ற வேண்டிய வரணும்னு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னாச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டாய்லெட்டு கொண்டு அங்கே வச்சா அதுக்கு நம்ம புஷ்டாப் போட்டது மாதிரி ஒரு ஃபீலிங். பிரைஸ் தி லார்ட். இனி இங்கே ஓடி வளராது அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னேன், இது சீக்கிரமாக மாற்றுறதுக்கு நீங்கள் காரியத்தை யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இங்கே வைக்க வேண்டான்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்ன, பரவாயில்ல இருக்கட்டும். நான் அப்படி தான் பேசுவேன் பொதுவாக. பிரைஸ் தி லார்ட். பேசிட்டு பார்ப்பேன், அவருக்கு அது எப்படி தோணுதுன்னு ஃபீல் பண்ணி சொன்னால் நான் திருப்பி சொல்லுவேன், பரவாயில்ல அது பிறகு போக போக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம் உங்க பாஸ்டர் பொதுவே ரொம்ப சாஃப்டான ஹார்ட். பிரைஸ் தி லார்ட். எளிமையான இருதயம். நான் கொஞ்சம் கடுமையான இருதயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சவுதி அரேபியாவில் சர்ச்சில் அவரை எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்ன பார்த்து சொல்லுவாங்க, இவர் எங்கள் அப்பா மாதிரின்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் இங்கே ஒரு கம்பு எடுத்து வச்சிருக்கிறார். நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரை கூட தொட்டிருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ரொம்ப இனிமையானவர், ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப நிதானமான நல்ல ஒரு போதகரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவரை புகழ வேண்டிய வாயினால் பாஸ்டரை புகழ்ந்தீரே என்று சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆயினும் என்னுடைய வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் பழகி கொண்ட பழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்க இயலாது. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னன்னா, இந்த சகோதரிய விவாகம் பண்ணி அவங்க சேர்ந்து வாழ்ந்த காலத்தை பார்க்கலும் அதிக காலம் நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கிற. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உபாகம புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் பரிசுத்தவான்கள் எல்லாவரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம திருப்பி படிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம திருப்பி படிக்கணும். லாஸ்ட் வேர்ட் என்ன எழுதி இருக்கு? உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் போதனை அடைய வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்கு நல்ல போதனை. தேவனுடைய வார்த்தை நம்மை போதித்து ஹல்லேலூயா நம்மை முதல்ல சீர்பட பண்ணும். பிரைஸ் தி லார்ட். காரணம் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அப்போ அசுத்தத்தில் கிடந்த நம்மை பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் மாற்றும்படி அவர் பரிசுத்தமுள்ள குற்றமற்ற இரத்தத்தை தேடினார். எங்கும் கிடைக்கவில்லை. பரலோக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தும்படி அவரை பலியாக ஒப்புக் கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தமுள்ளவர்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து அவருடைய அனுதின வார்த்தையாகிய போதனைகளினாலே நம்மை நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே இருக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கடைசி வசனத்தை வாசியுங்கள்.
Hallelujah. Praise the Lord. எனக்கு கொஞ்சம் சத்தமாக வாசிக்கணும், இல்லைன்னா அந்த மைக்கு அங்கே யாராவது ஒரு மைக் அங்கே கொடுக்க முடியுமா வாசிக்கிறவங்களுக்கு? Praise the Lord. Hallelujah. மைக் இருக்குதா? மைக் அங்கே இருக்கா? மைக் கிடைச்சதா? Praise the Lord. ஓகே ஓகே. நாம் எல்லாவரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் எல்லாரும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? இப்ப எல்லாருக்கும் கேக்குது இல்ல? Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லா நாளும் வசனம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு மைக் அங்க கொடுங்க என்ன? Praise the Lord. Hallelujah. Hallelujah. 2 பேர் இருந்தா ஆராதிச்சாலும் ஒரு மைக் கொடுக்கணும். நேற்று எங்க சர்ச்சில் நைட் அங்கே ஃபுல்லாக பயங்கர மழை, மொத்தம் 4 பேர் வந்தாங்க. எங்களும் வசனம் வாசித்தவங்க எதை வச்சு தான் வாசித்தாங்க? மைக் வச்சு தான் வாசித்தேன். நான் பெருசாக மட்டும் இடி முழக்கம் மாதிரி 3 பேர் இருந்தாலும் இடி முழக்கம் தான், ஒரு ஆள் இருந்தாலும் இடி முழக்கம் தான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படி ஒரு பலகீனம் எனக்கு அது. Praise the Lord. Praise the Lord. ஓகே. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். Praise the Lord. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். Praise the Lord. நம்மை அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஹalleluya. சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கோ? வார்த்தை கிளியரா கேட்கலையோ? My God. Praise the Lord. சரி, நான் இனி என்னுடைய அந்த டோனை கீபோர்ட் மாத்துறேன். Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, பதுமா அன்புக்குரியவர்களே, கேக்குதா இப்ப? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Okay, okay. Praise the Lord. அப்ப உங்களுக்கு புரியாம நான் இங்க என்ன பேசி என்ன பிரயோஜனம்? Praise the Lord. போன பிறகு வெளியே போய் என்ன கேட்பீங்க, அவர் என்ன சொன்னாரு? அப்ப அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கையை தட்டுனதெல்லாம் Praise the Lord. Okay, very nice. Hallelujah. இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. வேத புஸ்தகம் ஒரு கண்ணாடி, தெரியும் இல்லைங்களா? ஹalleluya. அது நம்முடைய சுயரூபத்தையும் காட்டும், தேவனுடைய சாயலையும் நமக்கு காட்டி தரும். ஹalleluya. Praise the Lord. அப்ப தேவன் எப்படி இருப்பார் என்று பார்க்கணும்னா வேத வசனத்துல தேடணும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் அனுதினமும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் நடப்பட்ட ஓரத்தில் நடப்பட்ட விருட்சத்தை போல அனுதினமும் கனி கொடுத்து கொண்டிருப்பான் என்று பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்கணும்னாலும் அதுக்குரிய கண்ணாடி அதுதான் வேத வசனம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. காரணம், இந்த புறம்பான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்கணும்னா நம்ம வீடுகளில் இருக்கிற கண்ணாடி போதும். Praise the Lord. Hallelujah. 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 அதுல போய் பார்த்தா நம்முடைய ட்ரெஸ்ஸிங்கை சரிப்படுத்துவோம், நம்முடைய தலை வலிக்கிறத சரிப்படுத்திடுவோம், நம்முடைய முகத்தை எல்லாம் கிளியர் பண்ணி நல்லா இருக்கிறேன் என்கிற திருப்தி வந்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம். Praise the Lord. Hallelujah. இந்த நடையை விட்டு வெளியில போன உடனே நம்முடைய ரூபம் என்னதென்பதை நாம் மறந்து விடுகிறோம். காரணம், வேற அலுவல்களில் நாம் பிஸி அடைந்து விடுகிறோம். Hallelujah. அதுபோல பரலோக ராஜ்யத்திற்கு பிரயாணம் துவங்கி இருக்கிற நாம், நம்முடைய ரூபம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சாயல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற நல்ல சத்திய கண்ணாடிதான்
இதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய சத்திய வசனம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஆசைங்க, நம்மளை எப்படி ஆகலும் என் பிள்ளைகளை மகிமையின் மேல் மகிமை அடைய பண்ணணும். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைய பண்ணணும். காரணம், அவர் வரும் பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி அவருடைய எக்காலம் கடைசி எக்காலம் தொனிக்கையிலே இந்த கேடுகட்ட கேடு நிறைந்த உலகத்தின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை இதன் நடுவில் இருந்து ஒரு புதிய ரூபமாய், ஹல்லேலூயா, தேவன் நம்மை எடுத்துக்கொண்டு அவரோடு சேர்த்து கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறார். Praise the Lord. Hallelujah. அப்போ நம்மை மறுரூபமாக்கும்படி, நம்முடைய சாயலை ரூபப்படுத்தும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்ணாடி என்னது? வேதம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது நமக்குள்ள இறங்கி போக போக வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை அனுப்பி அவர் உங்களை சுகமாக்குகிறவர், வசனத்தை அனுப்பி உங்களை சுத்திகரிக்கிறவர், வசனத்தை அனுப்பி உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். இயேசு சொல்லும் போது சொல்றாரு, என்னுடைய வசனத்தை நீங்கள் கேட்டபடியினால் இப்பொழுதே சுத்தமானீர்கள். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எனக்கு கழிஞ்ச ஒரு வாரமா கொஞ்சம் சிக்குண்டு. Praise the Lord. இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றது சத்தம் தான். Praise the Lord. இந்த சத்தம் நான் கொஞ்சம் அதிகமாக சத்தம் போடுற ஒரு ஆளானதால இது குறைஞ்சு போனா எனக்கு ஒரு ஃபீலிங். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 வசனம் கேட்க கேட்க நம்முடைய முகம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே மோசே ஏறி சென்றான், அவருடைய மகிமைக்குள் கடந்து போனான், அங்கிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவர் காண்பித்த எல்லாவற்றையும் கேட்ட மோசேயுடைய இருதய நிறைய அவருடைய வசனம், அவருடைய பிரமாணம் அது என்ன செய்தது என்றால், அவன் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகத்தை பிரகாசம் உள்ளதாய் மாற்றினது. மற்றெல்லாரும் சொன்னாங்க, மோசேயே உம்முடைய முகத்தை மூடிக்கொண்டு வாரும். Praise God. Hallelujah. நம்ம எல்லாம் சில நேரம் சொல்றது உண்டு. Praise the Lord. சில பாஸ்டர்மார்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு சொன்னா பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவங்க அதிகமாய் வேத வசனங்களை உட்கொண்டு தியானம் பண்ணி அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறபடியினால் இருதயத்தில் எவ்விதமான தீதும் இல்லை, ஆகவே முக மலர்ச்சியாயிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வேதமாகிய கண்ணாடியிலே அனுதினமும் நம்முடைய முகத்தை, முகம் என்று சொன்னால் ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய முகத்தை அதில் பார்த்து நம்மை சரிப்படுத்தினால், ஹல்லேலூயா, அனுதினமும் நம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கும். Praise the Lord. Hallelujah. இங்கே நம்முடைய சாயலை பார்க்கிற கண்ணாடி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. Hallelujah. அது நம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அது நம்முடைய குற்றங்களை சொல்லி நம்மை திருத்திக் கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவர் சத்தியத்தை குறித்தும் நியாயத்தை நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு
நடப்பை குறித்தும் அவர் கண்டித்து நமக்கு போதித்து செவ்வையான வழிகளில் நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று இங்கே கொரிந்தியர்ல பார்த்தது தேவ எடுத்தவங்க வாசிங்க, கண்ணாடியிலே காண்கிறது போல நாம் கண்டு நாம் எல்லாரும் ஓகே திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயல், எந்த சாயல்? இதை யோவான் பிரசங்கிக்கும் பொழுது அல்லது யோவான் லெட்டர் எழுதும் பொழுது முதலாம் லெட்டர்ல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், அத மைக்கில் படிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். அது யாரு ஆதி முதல் இருந்தவர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம், அது முன் சரணம். ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம், அது முன் சரணம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் எங்களுடைய பழைய ஒரு ஸ்டோரி நினைவு வரும். பிரைஸ். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கிறோம். நான் பாஸ்டர், இன்னும் எங்கள் கூட ஒரு வண்ணம் கூடின ஒருத்தர், தலை ஃபுல்லாக முடி இல்லாதவர் ஒருத்தர் வருவார். பிரைஸ் லார்ட். இவங்கெல்லாம் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒருத்தர் இந்த பாட்டை தொடங்கினார், ஆதியும் அந்தமும். அது முன்னு பாடணுன்னா அடுத்தவர் சொல்லுவார் அது முன்னு. அதில் ஒவ்வொருத்தரும் அது முன், அப்போ அது முன்னே கொஞ்சம் தூரம் நாங்கள் பாடி போற காலங்கள் உண்டா இருந்துச்சு. பிரைஸ். அப்படின்னா எங்களுக்கு ஆண்டவரை புகழ்றதுக்கு அவ்வளவு இஷ்டம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ இங்க பாருங்க, அவர் யாரா? ஆதி முதல் இருந்தவர். நாங்கள் கேட்டதும், நாங்கள் எங்கள் காதுகளினால் கேட்டவர், எங்கள் கண்களினாலே கண்டவர், நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை தேடி பார்க்க விரும்பினால் அவருடைய வேதத்தில் தேடு. அங்கிருந்து நீ அவருடைய சுபாவத்தை, அவருடைய அழகை, 1000 பேரில் சிறந்தவரும் 1000 10,000ங்களில் சிறந்தவருமாயிருக்கிற அவருடைய சாயல், அவருடைய சுபாவம், அவருடைய கல்லறு, அவருடைய காரியம் எப்படி என்பது எல்லாம் அங்கே இருக்கும். Praise the Lord. அப்போ சிலருக்கெல்லாம் ஒரு ஆசை. Praise the Lord. Hallelujah. யாரையாவது பார்த்தாங்கன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த காலத்து இளம் உள்ளங்களுக்கு Praise the Lord, சில நடிகர் மேல பயங்கர ஆசை. Praise the Lord. அப்ப அவன் எப்படி ஒரு படத்துல ஒரு முடி வெட்டிட்டு வந்தானோ அதை பார்த்துட்டு உடனே மறுநாள் தொட்டு எல்லாம் அதே மாதிரி முடி வெட்டிட்டு நடக்கும். பார்த்துருக்கிறோம். இப்ப எல்லாம் நல்ல பாவம், நல்ல பிள்ளைங்க. ஆனா அவங்க தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இப்படி ஒரு மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி பெண் சகோதரி பெண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஷ்டமாக
மோசமான ஒரு கேரக்டரை பார்த்துட்டு அது மாதிரி தங்களை அனுமானித்து கொண்டு அது மாதிரி தங்களை டெக்கரேட் பண்ண துவங்குவார்கள். அதில் இங்க யாரும் அப்படி இல்லாதனால என் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. யாரிடத்திலிருந்தும் உங்களுக்கு அப்படிப்பட்ட சுபாவங்களை நீங்கள் கண்டுபிடிக்கவும் கூடாது. காரணம் என்னவென்றால் நாம் வாழ்கிற உலகத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. நாம் யாருடைய நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 15ஆம் வசனம். எஸ், அல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசு அழுக்கே இல்லாத பிள்ளைகள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரா? அந்த வார்த்தை படிமா நீ ஒண்ணா வாசி. கோணலும் மாறுபாடுமான இல்ல கீழே நம்ம யாருன்னு போடு. அதன் நடுவுல தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. இல்ல மேல மேல. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே ஓகே குற்றமற்றவர்களும். பக்கத்துல இருக்க கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க குற்றமற்றவர்கள். நீங்க குற்றமற்றவர்கள். சரிதானே? நான் சொன்னது சரிதானே? இப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவுக்கு குற்றம் இல்லாதவங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஓகேங்களா? பக்கத்துல இருக்க நீங்க குற்றம் அற்றவர்கள். அடுத்தது கபடற்றவர்களும். நீ பக்கத்துல இருக்கிற நல்ல சரியா சொல்லுங்க, நீங்க கபடே இல்லாத ஆளு. சரிதானே? சரிதானே? நல்லா சொல்லுங்க, நீங்க கபடே இல்லாத ஆளு. அவங்கள மட்டும் சொன்னா அப்போதான். அப்ப நீங்க சொல்லுங்க, நானும் அப்படிதான் சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்? உங்கள்கிட்ட கபடு இருக்கா? கபடு இல்லாதவங்க ஒண்ணு கை வைத்தி. Praise the Lord. Okay, very fine. பிராவை போல எப்படி இருங்கள்? கபடற்றவர்களா இருங்கள். பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்கள். ஹalleluya. ஓகே, praise the Lord. நீங்க நம்ம எல்லாரும் யாரா? கபடற்றவர்களும். கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய. அத கொஞ்சம் ஸ்டைலா சொல்லணும். praise the Lord. யாரு? தேவன். தேவன் சொல்லும்போது தேவன் எங்க இருக்கிறாரு? ஓ, praise the Lord. தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். ஹalleluya. அப்ப எவ்வளவு அற்புதமான பிள்ளைகள் நாம். praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவர் ஒன்று மகிமைப்படுத்தலாமே. praise the Lord. ஹalleluya, ஹalleluya. கை எத்தனை பேருக்கு தட்ட முடியுது? எல்லாரும் ஒன்று நல்லா தட்டுங்க. praise the Lord. யாருக்காகிலும் கை அடிக்க முடியலைன்னா இப்ப விடுதலை உண்டாகணும். கை தட்ட முடியாதவங்களுக்கு நல்ல ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகிறதற்கு நம்ம திருப்பி ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கை தட்ட போறோம். பிரைஸ் தி லார்ட். முடியாதவங்க எல்லாம் கை தட்ட தொடங்க. இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகும். அந்த எந்தெந்த நரம்பு இன்ஆக்டிவா இருக்குதோ அந்த நரம்புல எல்லாம் blood circulation தொடங்கும். ஹalleluya. praise the Lord. hallelujah. உங்களுக்கு தெரியுமா, வெளிநாட்டுல எல்லாம் இப்ப கைதட்டி சிரிக்கிறதற்கு ஒரு பெரிய ஹால் உண்டாக்கி அதுல யாருக்கெல்லாம் சிரிக்கணும் யாருக்கெல்லாம் கைதட்டணுமோ அவங்கள உள்ள போட்டு கைதட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல யாருக்கெல்லாம் அழணுமோ அவங்க எல்லாம் போய் அழுறதுக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படின்னா பிரைஸ் தி லார்ட், ஒவ்வொரு இந்த அதுக்கு என்ன சொல்றது, இந்த இங்க எல்லாம் இந்த டீ ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த டார்க் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து ஜிலு ஜிலோன்னு சூடு காப்பியை குடிக்கிற ஸ்டைல் எல்லாம் வச்சிருப்பாங்க. ரூம் எப்படி இருக்கும்? டார்க்கா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்தந்த ரூம்ல போய் நம்ம வீட்டில் போடுற சுக்கு காப்பி
2 பைசா கூட விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத சுக்கு காப்பியை அங்க போய் 150 ரூபா கொடுத்து இருட்டில் இருந்து குடிச்சிட்டு வருவேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ வெளிநாடுகள் எல்லாம் பிரைஸ் தி லார்ட், இங்க நமக்கெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்திருந்து கைதட்டி பாடி ஆராதிச்சா வேதம் சொல்லுகிறது கர்த்தரை துதிக்கிறவனுடைய இருதயம் மகிழும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ வேதம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அதனால அது எல்லா மருந்துகளுக்கும் மேலான மெடிசன். ஆகவே எல்லா வியாதியும் விட்டு விலகி போயிடும். அதனால தேவ சமூகத்துல வந்து வசனத்தை கேட்டு ஆராதிக்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது, விடுதலை தானாக வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு எப்படின்னா இந்த இதுல போய் அந்த காஃபேல போய் உட்காந்து அழுது முடிச்சுட்டு ஒரு 1.5 hour அழுறதுக்கு ஏறக்குறைய $100 மேல பே பண்ணி, $100 நம்ம இந்தியன் மணிக்கு ₹1 89, ஏறக்குறைய 100 பக்கம் போகுது, 86 வருதோ. Praise the Lord. Very good. God bless you. Praise the Lord. At least நமக்கு தெரியல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு ஏதோ பண்டமாற்று இருக்கலாம். டாலர் என்ன எல்லா பணமும் உங்களுக்கு வரட்டும். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 86 ரூபா வச்சு அப்போ $100 ஏறக்குறைய ஓகே. நான் கணக்கில் ரொம்ப புலி, ஆனால் இப்போ வேண்டாம், நமக்கு நேரம் போகுது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸோ அவ்வளவு பணம் கொடுத்து 1.5 மணி நேரம் அழுது 1.5 மணி நேரம் அழுது முடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் அல்லது ஒருத்தி வெளியில வந்து நின்று நாக் பண்ணிட்டே நிப்பா, எனக்கு அழணும், நீ உடனே வெளியில வான்னு. Praise the Lord. Hallelujah. அடுத்தது கிளாப்பிங். டெலிவரன்ஸ் அப்படின்னா இந்த பாடியில பிரஷர் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகணுமா? கிளாப்பிங். அது போய் காசு கொடுக்காம போய் காசு கொடுத்து போய் கையடிச்சிட்டு வெளியில வரான். ஹalleluya. இன்னொரு இடத்துல லாஃபிங். Praise the Lord. Hallelujah. இப்போ அது வேற, நிறைய ஊழியக்காரங்களும் லாஃபிங் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாச்சு. அது அவங்க வெளியே விட்டுரும், நமக்கு உள்ள வேண்டாம். Praise the Lord. Hallelujah. நமக்கு தேவைக்கு லாஃப், தேவைக்கு கண்ணீர் வடிப்போம், தேவைக்கு கை தட்டுவோம். Praise the Lord. Hallelujah. எல்லா முறையும் நம்மள்கிட்ட உண்டு, ஆனா அதிகமா இருக்காது, தேவைக்கு இருக்கும். Praise the Lord. Hallelujah. அப்போ இவங்க அழுறவன் உள்ள போவான், சிரிக்கிறவன் உள்ள போவான், கையை தட்டுறவன் உள்ள போவான். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கையெல்லாம் தட்டிட்டு காசம் கொடுத்துட்டு வெளியில வரும்ப பாருங்க எவ்வளவு இலவசமாய் நம்ம ஆண்டவரை கரங்களை தட்டி ஆடி பாடி ஹalleluya மகிழ்ந்து வியாதி எல்லாம் நீங்கி சுகமா நம்ம வெளியில போறோம் பாருங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். தாவீதும் மற்றும் ராஜாக்களும் கையடிக்கிறவங்களெல்லாம் அவங்க கொயர்ல வச்சிருந்தாலும் Praise the Lord. புதிய ஏற்பாட்டில் ஆதி நூற்றாண்டு மேல் வீட்டு அறையில் இருந்து ஒரு ஆராதனை துவங்கி புறப்பட்டது. கரங்களை தட்டி ஹalleluya ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய டெலிவரன்ஸ். Praise the Lord. Hallelujah. பாருங்க, அங்க இருந்து தொடங்கினது. பவுலையும் சீலாவையும் கொண்டு சிறைச்சாலையில அடைச்சு போட்டாங்க. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அங்க அடைச்சு போட்ட உடனே இவங்க நினைச்சாங்க இந்த பயல் இதோட ஜோலி முடிஞ்சாங்க. Praise the Lord. யாரையாவது ஆராதனைக்கு போகப்படாதுன்னா அது வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா Praise the Lord ஒரு காரியம் செய்தா போறோம், உங்க ரூமுக்கு அறைய உள்ள இருந்து பூட்டிட்டு நல்லா கையடிச்சு சத்தமா ஆராதிங்க. Praise the Lord. அங்க அவங்க கையடிச்சு ஆராதிச்ச போது யாருக்கெல்லாம் விடுதலை கிடைச்சு தெரியுமா? Praise the Lord. சிறை அவ்வளவு காலம் பூட்டி இருந்த சிறைச்சாலைக்கு ஒரு விடுதலை.
Praise the Lord. Hallelujah. காரணம் கதவெல்லாம் அதுக்கு லாக்குக கண்ட்ரோல் அதால நிக்க முடியல. காரணம் உள்ள இறங்கி போனவர் யாரு தெரியுமா? வானமும் பூமியும் கொள்ளாத பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய மகிமை. Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானுடைய உள்பிரவேசனம் நடந்த பொழுது ஹalleluya கதவு அப்படி 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 எல்லா லாக்கம் படபடான்னு வெட்டி டோர் எல்லாம் பூஞ்சி வலிஞ்சு தெரிச்சு இப்ப அவங்க பத்திரமாய் தேவ மனுஷர்களை ஆராதிக்கிறவங்களை அடைச்சு வச்சிருந்த கதவு இல்லை. இப்போ ஜெயிலுக்கு கதவு இல்லை. அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும் கதவு இல்லாம இருந்தாலும் கைதி வெளியில ஓடாத ஒரு கூட்டம் உண்டங்கி ஆவிக்குரிய தேவனுடைய சந்ததி. Praise the Lord. அப்படின்னா இந்த கேஸ் ஜெயிலுக்கும் பயப்படாது, அடிக்கும் பயப்படாது, வெட்டுவேன் குத்துவேன் மிரட்டினாலும் பயப்படாது. காரணம் இதற்குள்ள இறங்கி இருக்கிற ஒரு ஆவி உண்டு. அது உன்னதமான தேவனுடைய ஆவி. Praise the Lord. Hallelujah. எனக்கு இன்னைக்கு டைம் லிமிட் உண்டு. நான் எடுத்துட்டு வந்த சம்பவம் எல்லாம் வேற, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற சம்பவம் வேற. ஹalleluya. praise the Lord. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல praise the Lord. ஹalleluya. அங்கே அப்போஸ்தலர்களுக்கு திட்டமாய் கட்டளையிட்ட ஒரு சம்பவம் உண்டு பார்த்துடுங்க. ஹalleluya. என்ன கட்டளையிட்டாங்க? praise the Lord. 12 இந்த நாமத்தை குறித்து 14ஆம் வசனமா? பிரைஸ் தி லார்ட். எடுத்தவங்க வாசிங்க. 4 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 4 ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரப்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று பயப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எப்படி 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 எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும், எவ்வளவு என்ன செய்யக்கூடாது? பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஹalleluya. praise the Lord. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பாஸ்டர் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஹalleluya. ஒரு வீட்டில் புருஷனார் ரொம்ப குடித்து வெறித்து சகோதரிய ஆராதனைக்கு விடாம ரொம்ப கொடுமைப்படுத்துறவராக இருந்தார். ஹalleluya. இவங்க ஒளிச்சு ஆராதனை போவாங்க. praise the Lord. hallelujah. ஆராதனைக்கு போய் அங்க தேவனுடைய வசனத்தை கேட்ட பிறகு அவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற உண்மை அவர்களுக்கு புரிந்தது. hallelujah. அப்பொழுது அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு நாள் வந்தது, இவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு புருஷனார் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவங்க துணியெல்லாம் எடுத்துட்டு ஞானஸ்நான கூட்டத்துக்கு போனாங்க. Praise the Lord. Hallelujah. இவங்க அந்த காலத்துல இப்பதான் நம்ம ஸ்நானம் எங்க கொடுக்கிறோம்? தொட்டியில கொடுக்கிறோம். Praise the Lord. ஆண்டவர் எடுத்தது யோர்தான் நதியில, அதனால அங்க ஒரு போக்கு நமக்கு முடியாது. Praise the Lord. Hallelujah. நாங்க எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் கொடுக்கிறது கடல்ல கொண்டு கொடுப்போம். Praise the Lord. Hallelujah. பாஸ்டருக்கு தெரியும், நாங்க எல்லாம் கடல்ல கொண்டு கொடுப்போம். Hallelujah. கழிஞ்ச 2 மாசத்துக்கு முன்பதாகவும் 3 ஞான ஸ்நானம் கடல்ல கொண்டு கொடுத்தோம். Praise the Lord. Hallelujah. அடுத்தது இங்க முன்னாடி எல்லாம் குளங்கள்ல கொண்டு ஞான ஸ்நானம் கொடுப்போம். Praise the Lord. குளம், ஆறுகள் இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு ஞான ஸ்நானம் கொடுப்போம். இப்போ நம்ம எல்லாம் எப்படி எடுக்கிறோம்? தொட்டிக்குள்ள எடுக்கிறோம். ஹalleluya. praise the Lord. ஓகே, அப்போ இந்த சம்பவம் என்னன்னா இவங்க குளத்துல இறங்கி ஞான ஸ்நானம் எடுத்த சம்பவம். praise the Lord. வீட்டுல புருஷனுக்கு போச்சு. praise the Lord. இந்த மனுஷனுக்கு பெந்தேகோஸ்துக்காரங்கள கொஞ்சமா இஷ்டம் இல்லை, ஞான ஸ்நானம் மூங்குறவங்கள கொஞ்சமா இஷ்டம் இல்லை, பரிசுத்த ஆவியில நிரம்புறவங்கள கொஞ்சம்
கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஹalleluya, praise the Lord, hallelujah. இவர் வந்து நல்ல ஒரு வடியும் ஒரு கம்பம் வெட்டி வச்சுட்டு காவல் பனை வரட்டு இன்னைக்கு 2ல் 1 முடிக்கணும். praise the Lord, hallelujah. இவங்க நேர ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா ஆடி பாடி வீட்டுக்கு வரும்போது இங்க ஒரு மனுஷன் கம்பம் வச்சுட்டு இருக்கிறாப்புல, hallelujah, இஞ்சு வாடி விழிச்சாரு. praise the Lord. எந்தோ வச்சாச்சான்னு அவங்க கேட்டாங்க. praise the Lord, hallelujah. ஏடி நீ ஸ்நானம் எடுக்கான் போய் இல்லையோன்னு പറഞ്ഞു ചോദിച്ചു. പ്രൈസ് കേട്ടാക. ഹല്ലേലൂയ. ഉടനെ അച്ഛാ ഈ ഒരു പ്രാവശ്യം തന്നെ എന്നെ ക്ഷമിക്കണം, ഇനി ഞാൻ ഇങ്ങനെ ചെയ്യത്തേ ഇല്ല എന്ന് പറഞ്ഞു. പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. ഇനി ഞാൻ ഇപ്പടി ഇനിമേലാൽ ഇങ്ങനെ ഒരു കാര്യം ചെയ്താൽ നിന്നെ അങ്ങനെ തന്നെ ഞാൻ വെട്ടിക്കളയുമെന്ന് അവർ വന്നാർ. പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. നമുക്ക് സ്നാനയത്തിന് ഉണ്ട്. ஹalleluya, praise the Lord. அந்த ஸ்நானம் எப்படிதான் எடுக்கணும்? praise the Lord. மனம் திரும்பி பாவ மன்னிப்புண்டாகும்படி விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya, praise the Lord. அதனால குழந்தையில ஸ்நானம் எடுத்தவங்களெல்லாம் நாங்க குத்தம் சொல்ல ஒன்றும் வரல. அது சர்ச்சில் பேர் எழுதுறதுக்கு வேண்டி அவங்க எடுத்துடுறாங்க. இப்போ ஒரு பரலோகத்துக்கு போக ஸ்நானம் எடுக்கணுமே, எங்க தான் வரணும்? ஹalleluya. பரலோகத்துக்கு போறதுக்கு ஸ்நானம் எடுக்கணும்னா எங்க வரணும்? இங்க வரணும். praise the Lord. ஆவிக்குரிய சபைக்கு வரணும். praise the Lord. சர்ச்சில் பேர் எழுதுனா போதும்னா எங்கேயாவது போய் குழந்தையோ பிறக்கு முன்னாடி வேணுங்களா அம்மா முங்கினாலும் கூட போகணும் இல்லை. praise the Lord, hallelujah. கர்த்தர் பெரியவர். hallelujah, 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 praise the Lord, hallelujah. இவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த நாமத்தை குறித்து இனி எவ்வளவு நீங்க என்ன செய்யக்கூடாது, பிரசங்கிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு திட்டமாய் கட்டளையிட்டாங்க. praise the Lord. இவங்க அப்போஸ்தலர்கள் 2 பேரும் நின்று ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறாங்களே சீரே. அதுதான் அடுத்த வசனத்தில் எழுதி இருக்கும். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரயுத்தரமாக, பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், உங்களுக்கு செவி கொடுக்கிறது, உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ, தேவனுக்கு முன்பதாக ஞானமாய் இருக்குமான்னு உள்ளதை நீங்களே நிதானிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரே சிரிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹalleluya, praise the Lord. காரணம் என்ன? இவங்களை நிரப்பி இருக்கிற ஒரு அபிஷேகம். அதனாலதான் ஆவிக்குரியவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றது. praise the Lord. பரிசுத்த ஆவியுடைய முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஏன்னா நம்மை பலப்படுத்தி சாட்சிகளாய் நிறுத்த, நாம் தேவனுடைய ராஜ்யம் சென்றடையும் வரையிலும் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க. ஹalleluya. ஓகே, நான் அங்க போயிட்டேன், இங்க வாங்க. praise the Lord. மாறுபாடான கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நம்ம இப்ப தங்கி இருக்கிறது எந்த இடத்துல தங்கி இருக்கிறோம்? நம்ம சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா யாரை பார்க்க முடியும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததி உள்ளவர்களை, சந்ததியாய் இருக்கிறவர்களை நாம் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நடுவுல நம்ம எப்படி வாழணுமா? குற்றமற்றவர்கள். நம்மளை யாரும் குத்தம் சொல்ல கூடாது. praise the Lord. குற்றம் சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க கூடாது. hallelujah. சில இடத்துல நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன். praise the Lord, hallelujah. அந்த வெள்ளையும் உடுத்துட்டு வருது, சர்ச்சுக்கு போறாள், அவள்கிட்ட வா கொடுத்தா தப்பவே முடியாதுன்றாங்க. praise the Lord. காரணம் நம்ம நிறைய கடு நிறைய பேசி திட்டுற ஆட்களும் பலரும் எங்க இருக்கிறாங்க. ஹalleluya. நம்முடைய நற்குணமாகிய நல்ல சுபாவத்தினாலே மற்றவர்களை ஆதாயப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கோணலும்
மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற சத்தியம் நமக்கு தெரியும். ஆகவே அதன் நடுவிலே நாம் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும், மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து இனி அங்க வாருங்க. உபாகமம், பிரைஸ் தி லார்ட். உபாகமம், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 33:3. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்தார்கள். உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இதுல இப்ப நம்ம திருப்பி வர்றோம். எப்படி வர்றோம்? உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே நாம் போதனை அடைந்து நம்முடைய சாயல் கிறிஸ்துவின் பூரண வடிவமான சாயலாய் மாறி விசுவாசத்திலே நாம் பராக்கிரமம் உள்ளவர்களாய் மாறி, ஹல்லேலூயா, நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நாம் சொல்றோம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன். Hallelujah, hallelujah, praise the Lord. அப்ப அவருடைய போதனை நாம் கேட்க கேட்க அது நம்மை சபையை விட்டு வெளியே கொண்டு போவாது. அது நம்மை கிறிஸ்துவின் பாதத்தில் நம்மை விழும்படி அவருடைய பாதத்தில் கொண்டு சேர்க்கும். Praise the Lord, hallelujah. சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. Praise the Lord. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரினில் எனக்கு மத்தேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். Praise the Lord. நான் ஏன் முதல் ஸ்டான்ஸோட நிறுத்துறேன்னு சீக்ரெட் அவங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால நான் அதுக்கு மேலே சொல்ல, நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நேரம். Praise the Lord, hallelujah, praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. தேவ பிள்ளைகளே, யார்ட்டையும் சொல்லிடப்படாது என்ன? Praise the Lord, hallelujah. Okay, ஸ்தோத்திரம். காரணம் சகோதரி மாதிரி சிரிக்கிற சிரியை உங்களை பார்த்தா பரவாயில்ல கேட்பாங்க போல இருக்கு. Praise the Lord, hallelujah, praise the Lord. Okay, ஸ்தோத்திரம். ஓகே, இந்த போதனைகள் ஆண்டவருடைய வசனம் நம்ம எங்க கொண்டு நடத்தும்? தேவனுடைய பாதத்தில். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறது காரணம் என்ன? எங்க வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதத்தில் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், பலவிதமான காரியங்களோடு கூட தேவனுடைய பாதத்தில் நாம் வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாம் கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கி தேவனுக்கு பிள்ளைகளாக்கி இருக்கிறது. Praise the Lord, hallelujah. பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடி சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளானோம். அவருடைய வசனம் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினது. Praise the Lord, hallelujah. நான் இயேசுவின் பிள்ளை. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. Praise the Lord, hallelujah. அப்போ இந்த வசனம் இங்க அவர் யோவான் எழுதும் போது எழுதுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால்
தொட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆலயத்திலே கர்த்தருடைய சத்திய வசனம் போதிக்கப்படும் பொழுது அது நம்மை இயேசுவை போல மாற்றிக்கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவை போல நம்மை மாற்றும் பொழுது நம்ம அவருடைய பாதத்தில் நெருங்கி வருவோம். Praise the Lord. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய இரண்டாவது முந்தின வார்த்தையை படிங்க. ஆதி முதல் இருந்தது. நோ இங்க நாங்கள் கேட்டது. இல்ல இது உபாகமம். Praise the Lord. இல்ல நம்ம இப்ப லாஸ்ட் வார்த்தை தானே படிச்சோம். அவருடைய மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். இல்ல கீழ இருந்து வாங்க சிஸ்டர். அவருடைய வார்த்தையால் போதனை அடைவார்கள், அப்படிதானே? கடைசியில் உள்ளது அவருடைய வசனத்தால் வார்த்தையால் போதனை அடைவார்கள். அதுக்கு முந்தின வார்த்தை என்னது? அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து. அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் பாதத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தது என்னது? வசனம். Praise the Lord. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Praise the Lord. இருக்கட்டும், பிறகு பாடிடலாம். Praise the Lord. Hallelujah. அப்போ அவருடைய பாதத்தில் விழுந்தோம். Praise the Lord. அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்கு முந்தின வார்த்தையை வாசிங்க. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து. அவருடைய பாதத்தில் நம்ம இப்ப இப்படி விழுந்துட்டோம். அவருடைய வசனத்தை கேட்டோம், அவருடைய பாதத்தில் விழுந்தோம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவருடைய வசனம் நம்ம என்ன ஆக்குறது? புடமிடுகிறது. Praise the Lord. நம்மை அனுதினமும் பரிசுத்தவான்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு பரிசுத்தவான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழும் பொழுது அவர் அப்படியே கைகளினால் தூக்கி எடுக்கிறார். Praise the Lord. அதனாலதான் பரிசுத்தவான் அவருடைய கையில் இருக்கிறது. Praise the Lord. இயேசு சொன்னார், என்னுடைய பிதா எனக்கு தந்தவைகள் யாவும் என்னுடைய கையில் இருக்கிறது, அவைகளை என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. Hallelujah. Praise the Lord. Hallelujah. முதல்ல நம்ம வெளியே கிடந்தோம், அங்க வசனமாகிய தெய்வீக சிநேகம் நம்மை தேடி வந்தது. அந்த வார்த்தை நம்மை, அவர் வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், அது நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினது. நாம் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தோம். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அவன் தாழ்மையாய் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய பாதத்தோடு சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. மரியாளை ஆண்டவர் நேசித்தார், மார்த்தாளை தேவன் நேசித்தார், லாசருவையும் நேசித்தார். ஹல்லேலூயா. அதனால அந்த வழியா போகும் போதெல்லாம் அவங்க வீட்டுல போவார். Praise the Lord. அவள் அவருடைய பாதம் வரைக்கும் தான் அமர்ந்திருக்க அவளுக்கு சான்ஸ் கிடைச்சி, ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுக்காய் பரிசுத்த வைராக்கியமாய் வாழ்கிற உன்னை அவர் தம்முடைய கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவருடைய கையில் அல்லவோ இருக்கிறேன். Praise the Lord. அதை நீங்க வேணா இப்படி சொல்லலாம், அவர் என்னை தம்முடைய உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை தம்முடைய கைகளில் ஏந்தி வைத்திருக்கிறார். இயேசு சொன்னது போல அவைகளை என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, பொல்லாப்பு உனக்கு நேரிடுவது இல்லை, அந்தகார சாத்தானுடைய வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. காரணம், நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். Praise the Lord Jesus. அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தில் இருக்கிறபடியினால் நீ அவருடையவள். ஹல்லேலூயா. நீ அவருடையவன். Praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பா சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று, இவ்வளவு அன்பான தேவன், Praise the Lord, நம்ம அவருக்கு என்ன செய்தோம், என்ன கொடுத்தோம்? ஒன்னும் நம்ம செய்யல. எங்கேயோ நமக்கு மனம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, Praise the Lord, ஹல்லேலூயா, நம்மை நேசித்து தம்முடைய குமாரனை அனுப்பி தம்மிடத்தில் வரவழைத்தார். அவருடைய வசனத்தை அனுப்பி தம்மிடத்தில் வரவழைத்தார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி சமர்ப்பித்த பொழுது அவர் தம்முடைய கைகளில் நம்மை ஏந்தினார். எல்லாரும் அப்பா சமூகத்தில் ஜபிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே நான் இந்த நாள்ல பேசும்படி கொண்டு வந்த வார்த்தை இது அல்ல. Praise the Lord. நான் அபிஷேகத்தின் நிறைவை பற்றியும் ஆராதனையின் மேன்மையை பற்றியும் ஜெபத்தின் மேன்மையை பற்றியும் பேசும்படி நான் கடந்து வந்தேன். ஆனால் உங்கள் ஊழியக்காரர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை உபாகம புஸ்தகம் 33:3. Praise the Lord Jesus. அநேகரை கர்த்தர் தம்முடைய கரத்தில் ஏந்த போகிறார். அநேகரை அவர் தம்முடைய கரத்தினால் தூக்க போகிறார். அநேகரை அவர் தம்முடைய கரத்தில் உயர்த்த போகிறார். நீ ஒன்றும் அறியாதவள் போல உன்னுடைய வாழ்க்கையிலே அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு, அநேகரால் வெறுக்கப்பட்டு, அநேகரால் வையப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அவர் தம்முடைய கரத்தில் தூக்கி ஏந்த போகிறார்.